வணக்கம் நண்பர்களே, இது நங்கரும் நான் முருகேசன். காணொலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். நம்ம டிபேட்ஸ் நடக்குது, பேச்சரங்கம் நடக்குது பார்த்தீங்களா? அந்த அனைத்து அதாவது இந்த சமூக ஆர்வலர்கள், அப்புறம் கட்சிக்காரங்க இவங்கெல்லாம் கூட்டு வச்சு இன்றையோட அரசியல் சூழ்நிலை, அரசியல் நிலவரம், ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசுகிறாங்க. டிவியில் எல்லாருமே பார்க்குறோம், டெய்லி பார்க்குறோம். அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த செந்தில்வேல்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் போகிற காணொலியெல்லாம் அவர் பொதுவாகவே அவர் டிவியில் அவரோட தமிழ் கேள்விங்கிற ஒரு சேனலில் அவர் பேசுகிறது எல்லாமே ஆதாரத்தோடு தான் பேசுவார். பாக்கி வரவங்க என்ன ஆதாரம் இருக்குங்கிறத சரி நம்ம பார்ப்போம், இந்த வீடியோவை பார்ப்போம், அப்புறமா அந்த டிபேட்டை பார்ப்போம். சிவனை வழிபடுவது என்பது சிவனாகவே ஆகிவிடுவது. அப்படித்தான். இப்ப நீங்க ராஜராஜ சோழனையோ ராஜேந்திர சோழனையோ நீங்கள் போற்றி புகழ்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா, நீங்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத உங்க ஆட்சி காலத்துல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை செய்கிறீர்களா? சோழர்களுடைய ஆட்சி காலத்துல காவூர் பரஞ்சோதி அவர் அங்க அமைச்சராக இருந்தார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு தமிழ் இஸ்லாமியர், பேர் பரஞ்சோதி. தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு தன்னுடைய நிலத்தை கொடுத்தவர். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பாஜக சார்பில் எத்தனை இஸ்லாமியர்கள் எம்பிக்களா இருக்கிறாங்க? இஸ்லாமியர்களை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு பேசுறாரு இல்லையா, 140 கோடி மக்களுக்கும் சேர்த்து நான் எம்பெருமான் சிவனிடம் வேண்டுகிறேன் என்று சொல்கிறார். மகிழ்ச்சி. அந்த 140 கோடி மக்களில் மணிப்பூரில் நிர்வாணப்படுத்தப்பட்ட அந்த 2 சகோதரிகளும் இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறார்களா இல்லையா? நான் எதை பேசினா நீங்க டிசைட் பண்ண கூடாது. நீங்க பேசும்போது அமைதியா இருங்க. உட்பட்ட விஷயம் நீங்க பேசும்போது அமைதியா இருங்க. புலிவாரி இறைப்பதற்காக அரசை நீங்க பேசல, நீங்க நெறிப்படுத்தி. நீங்க ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனை பற்றி உங்களுக்கு என்ன இந்த நிகழ்ச்சியில என்ன தெரிந்தது என்பதை சொல்லுங்க. உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா நீங்க குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. உங்க அமர்வு வரும்போது நீங்க சொல்லுங்க. இல்லைங்க, தனிப்பட்ட முறையில எப்பொழுது எடுத்தாலும் நிர்வாகப்படுத்தினானே என்ன அவருடைய நேரம் அவர் பேச ஏமாத்தணும். மக்களை பிரெயின் வாஷ் பண்றாங்க. நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க மறுப்பு நீங்க பேசும்போது யாரும் குறுக்கிடல. குறுக்கிட வேண்டாம். நீங்க தலைப்புல பேசுங்க. வேறு மாநிலத்துல எங்கோ ஏதோ நடந்தது இங்க பேசுறதுக்கு 140 பார்த்தீங்களா? 140 கோடி மக்களுக்கும் நான் ஈஸ்வரன்கிட்ட வேண்டிக்கிறேன்னு பிரதமர் சொல்லிட்டாரு. அப்போ 140 கோடி மக்களுக்குள்ளரையே அந்த அந்த பகல்காமில் செத்த அந்த 26 பேர், அப்புறம் மணிப்பூரில் கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான பேர், நிர்வாணப்படுத்தப்பட்ட 2 பெண்கள், இன்னும் நிர்வாணப்படுத்தப்பட்ட கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு தெரியாத பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில. இவர்களெல்லாம் அந்த 140 கோடி பேர்த்தோட அடக்கம் தானே. நீ உன்னை சாமிகிட்ட போய் வேண்டி நீ என்ன பண்ண போகிற? நீ இப்போ செய்ய என்னப்பா? 140 கோடிக்கு பேருக்கு நன்மை செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதையே இப்போ ஈஸ்வரன்கிட்ட போய் வேண்டுற, ஈஸ்வரன் செய்ய போகிறாரா? அப்போ நீ செய்ய மாட்டியாப்பா? நீ பிரதமர் இல்லையாப்பா? சரி, அது அடுத்த கேள்வி நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ அவர் செந்தில்வேலுக்கான எப்பயுமே செந்தில்வேலுக்கான அந்த டிபேட்டுக்கு போகிறவங்க அவர் எப்பயுமே ஒரு முழு ஆதாரங்களோட வச்சு தாங்க பேசுவார். இவங்க போகிறவங்கள்ட்ட அவருக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எல்லாத்துக்குமே ஆதாரங்களை கையில் வச்சுக்கிட்டு உண்மையை பேசுகிறவர். இவங்க போகிறவங்க எல்லாருமே எந்த விதமான இதுவும் இல்லாமல் மோடி பெருமையை பாடுறதுக்கும் பிஜேபியோட பெருமையை பாடுறதுக்கும் இதுக்கு தான் போகிறாங்களே ஒழிய எந்த விதமான தரவுகளும் இவங்கள்ட்ட இருக்காது, எந்த விதமான ஆதாரங்களும் இருக்காது, எந்த விதமான உண்மையும் இருக்காது. அதில் உண்மையே இல்லாமல் ஒரு விஷயத்தை பேசுகிறாங்கன்னா அது பிஜேபிக்காரங்களை தான் பேசுவாங்க. இதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த செந்தில்வேலுங்கிற ஒரு பேசுகிறதெல்லாம், தமிழ் கேள்வி செந்தில்வேல் பேசுகிறதெல்லாம் எல்லாத்துக்குமே பேப்பர்ஸ் கையில் வச்சுருப்பார். டேட்டா வாரியாக எந்த டேட்டில் என்னென்ன எங்கெங்கே நடந்துச்சுங்கிறத தேதி வாரியாக சொல்லக்கூடிய ஆள் அவர். கலைஞர் அப்படி தான் பேசுவார் தெரியுங்களா? அவருக்கு ஞாபக சக்தி அதிகம் கலைஞருக்கு. கலைஞர் எந்த கூட்டத்தில் போய் பேசினாலும் தேதி வாரியாக சொல்லுவார். இந்த இதில் இத்தனாவது வருஷத்தில் இத்தனாம் தேதி இந்த கிழமையில் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுவார். அதே மாதிரி செந்தில்வேலும் அதே மாதிரி தான் சொல்லுவார். எல்லா விவரங்களையும் புள்ளி விவரங்களையும் தன்னுடைய ஒன்று மெமரியில் வச்சுருப்பார், இல்லை அப்படின்னா பேப்பர்ஸ் வச்சுருப்பார். இது ரெண்டுமே இல்லாமல் பேச மாட்டார்.
நீங்கள் போய் பேசுகிறவங்க அவர்கிட்ட ஏடா கூடமா ஏதாவது அவர் உண்மையை பேச போக ஏன் அந்த இந்த சரி 140 கோடி பேருக்கும் இவன்ட்ட வேண்டி சரி செந்தில் வேலை பற்றி முதல்ல சொல்லிடுவோம். எப்பயுமே தயவு செஞ்சு செந்தில்வேல் காணொலின்னா சங்கிகள் யாரும் போகாதீங்க. உங்களால் அவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. இந்த பெரியவர் மட்டும் இல்லை, இந்த பெரியவர் ஒரு பாவம், ஒரு பெரிய வயசாகிடுச்சு வச்சுக்கோங்க. இவரை மாதிரி எத்தனை பேர் அவர்கிட்ட நீ எல்லா அவர்கிட்ட டெய்லி காணொலி அட்டன் பண்ணுறாரு. எல்லா காணொலியிலையும் அவர்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே முக்க வாங்கிக்கிட்டு தான் போகிறாங்களே ஒழிய அவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு செந்தில்வேலால் பதில் சொல்ல முடியல அப்படிங்கிற நிலைமையில் யாரும் போகலை. எல்லாருமே செந்தில்வேல் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் திணறி போய் தான் போகிறாங்களே தவிர அவர்களுடைய கேள்விக்கு செந்தில்வேல் என்றைக்குமே மிரண்டதில்லை, பதில் சொல்லாமல் விட்டதும் இல்லை. இது வரலாறு. நீங்கள் வேணால் செந்திலுடைய காணொலியை அந்த டிபேட்லாம் எடுத்து பாருங்கள், ஒவ்வொன்றா பாருங்கள். அப்போ தெரியும் அவருடைய நாலேஜ் என்ன, அவருடைய ஞாபக சக்தி என்ன, அவருடைய மைண்ட் ரீச் என்னங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நடந்த உண்மை என்னங்கிறதும் அவருடைய காணொலியில் தெளிவாக சொல்லுவார். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், தயவு செஞ்சு அவருடைய காணொலிக்கு போகாதீங்க, அவரோட அந்த டிபேட்டுக்கு போகாதீங்க. போனீங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது, முக்க வாங்கிட்டு தான் வருவீங்க. யார் போனால், ஏன்னா நீங்கள் எதையுமே உண்மையாக பேச மாட்டீங்க. எந்த உண்மையும் உங்கள்கிட்ட இருக்காது, எந்த ஆதாரமும் இருக்காது, எந்த தரவுகளும் இருக்காது, எந்த தகவல்களும் உண்மையான தகவல்களாக இருக்காது, அனைத்தும் பொய். மோடியோட பெருமை வெட்டி பெருமை, மோடியோட பெருமை வெட்டி பெருமை பேசுவீங்க, வெட்டியாக பிஜேபியோட பெருமை பேசுவீங்க. இந்த 14 வருஷத்தில் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா ஒன்றுக்கும் பதில் இல்லை, எதுக்கும் சொல்ல முடியாது. எந்த தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது ஒன்று கூட நிறைவேற்றலை. நேர்மையான ஆட்சின்னு சத்தியப்பிரமாணம் எடுத்துவிட்டு உண்மையான மக்களாட்சி கொடுப்பேன்னு சத்தியப்பிரமாணத்தை எடுத்துவிட்டு பண்ணுறது எல்லாம் உண்மைக்கு மாறாக, நேர்மைக்கு மாறாக, நீதிக்கு மாறாக, அறத்துக்கு புறம்பாகத்தான் அனைத்து வேலைகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இந்த 2014 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அனைத்து வேலைகளும் அப்படி தான் செய்யப்பட்டிருக்குது. நீங்கள் வேணால் ஒவ்வொன்றா எடுத்து பாருங்கள். இவரோட ஆட்சியில் நடந்த விவசாயிகள் சட்டமாகட்டும், இல்லை ஜிஎஸ்டி ஆகட்டும், இல்லை டிமானிட்டேஷன் ஆகட்டும், இல்லை இந்த மணிப்பூர் கலவரமாகட்டும், இன்னும் நிறைய கலவரங்கள், எல்லா விஷயங்களையும் கலவரம்னு மட்டும் சொல்ல, எல்லா விஷயங்களையும் சட்ட ரீதியாகட்டும், சட்டங்களை ஏற்றுவதாகட்டும், சட்டங்களை தூக்குவதாகட்டும், எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதாகட்டும், புலனாய்வு அமைப்புகளை தவறாக பயன்படுத்தி அரசியல் கட்சிகளை எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதற்காகட்டும், அனைத்து வேலைகளையும் தவறாக செய்கிறாங்க இந்த பிஜேபிக்காரங்க, இந்த டிபேட்டில் உட்காந்து பேசுகிற அந்த சங்கிங்க. அப்போ எல்லாமே தவறாகவே செஞ்சுட்டு செந்தில்வேல் மேலே கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவர் கரெக்டாக பேசுவார், உண்மையாக பேசுகிறார். அவர் பேசுகிறதுக்கு கேட்குற கேள்விக்கு அதை பதில் இல்லையா, பதில் சொல்ல முடியலையா அவங்களால? ஏன்னா அவங்கள்ட்ட பதில் இருக்காது. ஏன்னா அவர் கேட்குற கேள்வி அந்த மாதிரி உண்மையாக கேட்பார். மணிப்பூரில் இருக்கிற ரெண்டு பெண்களுக்கும் சேர்த்து தாங்கிறாரு. ஆமாம், சேர்த்து தானே, ஒத்துக்க வேண்டியதானே, ஏன் ஒத்துக்க மாட்டாங்கிறீங்க? ஏன் மோடிக்கு சப்பக்கட்டு கட்டுறீங்க? அப்படி எதுக்கு நீங்கள் மோடியை தூக்கி பிடிக்கணும்? அப்படி எதுக்கு நீங்கள் தூக்கி பிடிக்கணும்னு கேட்குறேன் நான். நீங்கள் பொதுவாகவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இது உண்மை இது பொய் அப்படின்னு இதை ஒத்துக்கணும். நீங்கள் என்னைக்கு ஒரு பெரிய மனுஷன் ஆகிறதுக்கு என்ன தகுதி அப்படின்னா, நேர்மையான மனிதனாக வாழ்வதற்கு என்ன தகுதி அப்படின்னா, நீங்கள் நம்மளுடைய தவறுகளை நாம் ஒத்துக்கணும். அது ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுடைய நேர்மையான மனிதராக வாழ முடியும், பெரிய மனிதராக வாழ முடியும். அதை விட்டுவிட்டு எல்லா தவறுகளையும் நான் செய்யலை, நான் செய்ய மாட்டேன், நான் யோகியன் அப்படின்னா யார் பேசுகிறாங்களோ அவர்கள் தவறான மனிதர்கள். ஏன் அந்த 2 பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டது உண்மைதானே? முஸ்லீம்களை வெறுத்து அடித்து ஒதுக்குறீங்க, புல்டோசரை வச்சு வீட்டை இடிக்கிறீங்க, இன்னும் என்னென்னமோலாம் செஞ்சீங்க. கோர்ட்டு கட்டணம் தெரிஞ்சு அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கணும், அவங்களுக்கெல்லாம் நிவாரண தொகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேச அரசு சொன்னிச்சு இல்லை? அதெல்லாம் உண்மை தானே? எதுவுமே பொய் இல்லையே, செந்தில்வேல் பேசுகிறது எதுவுமே பொய் இல்லையே. அவருக்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டு வேண்டாத வாதாங்கிறீங்க, அவரை பேச விடாமல் தடுக்கிறீங்க, அவரோட பேசுகிறத பூரா மறுதளிக்கிறீங்க. அவர் பேசுறது என்னன்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் உண்மையாக பேசுங்க. தயவு செஞ்சு போகாதீங்க அவர் காணொலிக்கு. உங்களால் பேச முடியாது, ஜெயிக்க முடியாது, அது கஷ்டம். ஏன்னா அவர் உண்மையாக பேசுகிறவர், உங்கள்கிட்ட உண்மை எதுவும் இருக்காது. ஒன்று, இந்த 140 கோடி பேருக்கு மட்டும் நம்ம 140 கோடி பேர்த்துக்கு நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்னா,
நல்லது. 140 கோடி பேருக்கு வேண்டிக்கிங்க. நீங்க தான் செய்யணும். செய்ற இடத்துல உங்களுடைய சகல அதிகாரம் உங்கள்ட்ட இருக்குது. பாவம் ஈஸ்வரன் சிவனேன்னு சிலையா உட்கார்ந்துருக்காரு. அவர்ட்ட போய் நீங்க 140 கோடி பேத்துக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறீங்க. இதெல்லாம் மக்களை வந்து முட்டாளாக்கி மடைமாற்றுவதற்கான செய்வதற்கான ஒரு செயல் இதெல்லாம். இதனால இது இது எந்த பிரயோஜனமும் இல்ல இதனால. நீங்க கோயில்ல போய் வேண்டிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. கொரோனாவுல தப்படிக்க சொன்னீங்க ஞாபகம் இருக்குதா? தட்ட எடுத்து டொக்கு டொக்குன்னு தட்ட சொன்னீங்க. லைட் அடிக்க சொன்னீங்க. என்னடா கொரோனா வைரஸுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்டாக்கா, அது பதிலே இன்ன வரைக்கும் யாரும் சொல்லல. கொரோனா வைரஸுக்கும், தப்படிக்கிறதுக்கும், வீட்ல விளக்கேத்துறதுக்கும், இத வந்து டுமு டுமுன்னு அடிக்கிறதுக்கும், டார்ச் லைட் அடிக்கிறது ஏதாவது சம்மந்தம் இருக்கா? விளக்குகளை ஒளிர விடுவோம். கொரோனா வைரஸ் எதுக்கு விளக்கெல்லாம் ஒளிர விடுறீங்க? எதுக்கு வாசல்ல விளக்கேத்த சொல்றீங்க? எதுக்கு வீட்டின் கூரையில விளக்கேத்த சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? அறிவியல் ரீதியான பேச்சா அதெல்லாம்? பேசுறதெல்லாம் தப்பா பேசுவீங்க. அப்புறம் சொன்னா உங்களுக்கு விழாவுல பொத்துக்கிட்டு வரும் கோவம். அவரோட காணொளிக்கு போகாதீங்க. சிரமம். அவர்ட்ட பேசி ஜெயிக்க முடியாது. நன்றி, வணக்கம்.